Okay, happy evening, everyone, once again. I'm welcoming you all for the very first day of our Super 70 series. It's an excitement moment for all of us to begin this learning journey together. To mark this special start, I would like to invite our respected mentor, Dr. Hussain Basa sir, for this valuable speech, inaugural speech, to start this grand series. Over to you, sir. Thank you, Kedar. Happy evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருப்பீங்க, பிரம்மாண்டமா இருப்பீங்க, அற்புதமா இருப்பீங்க. ஸோ இன்றைய நாள் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். ஏன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. ஒரு சூப்பர் 70. என்ன சூப்பர் 70? அந்த நேம்லயே நமக்கு தெரியும். 70 நாட்கள், 70 டேஸ், 70 ட்ரைனர்ஸ் அற்புதமாக இந்த சீரீஸை வந்து கொண்டு போக போறாங்க. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்டான டாபிக்ஸ் வந்து அவங்க டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அது நம்முடைய லைஃப்ல டே டு டே லைஃப்ல அதை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கும் அதை வந்து பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அடிப்படையில் உள்ள விஷயம். ஸோ இதை தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது மேலோட்டமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்னன்னு சொன்னா ஒரு பிளாட்ஃபார்ம், நம்முடைய ட்ரைனர்ஸ் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சு முடிச்ச பிறகு அவங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அந்த கான்ஃபிடன்ஸை கொண்டு வர்றதுக்கு, கான்ஃபிடன்ஸை கொண்டு வர்றதுக்கு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அடிப்படையில் அவர்களுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக நம்ம ஆர்கனைசேஷனுக்கு வருது, ப்ளஸ் இண்டிவிஜுவலாக எனக்குமே வரும் பொழுது ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கறதுக்கு சரியான நல்லா படிச்சிருப்பாங்க, பட் நல்ல ட்ரைன்டா நல்ல ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒருத்தங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது ஸோ அதை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இதை வந்து நம்ம வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். அப்போ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை கிடைக்கும் போது நிச்சயமாக நம்ம அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய ஓனர்ஸும் சரி, பிரின்சிபல், அதே மாதிரி கார்பரேட்னுடைய எம்டி சிஓஸ் எல்லாம் இந்த ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ண போறாங்க. இதுலேயுமே நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அதை ஒவ்வொரு நாளும் ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது அவங்க விசிட் பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்குமே வந்து ஒரு ரெஸ்பெக்டட் நிறைய கம்பெனிகளுடைய ஓனர்ஸ் இருக்காங்க, அவங்களை இன்வைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கம்பெனிகள் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸினுடைய பிரின்சிபல் 2-3 பேர் இதில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பர்பஸ் என்னன்னு சொன்னால் ஒரு விசிபிலிட்டியை வந்து ட்ரைனர்ஸ்க்கு உருவாக்கணும். இந்த ஃபீல்டில் வந்து நிறைய தேவைகள் இருக்கு, அந்த தேவைகளை பூர்த்தி செய்வது விதமாக இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். சூப்பர் 70 முழுக்க முழுக்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ரோக்ராம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை பெற்றிருப்போம். ஸோ இதை அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய கிதர்ணஸ்ரீனாக இருக்கட்டும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டே. ஷாஹிதா வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஷாஹிதா பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ட்ரைனர், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே ஷாஹிதாவோட நம்ம தொடங்குவோம். விஷ் ஆல் த பெஸ்ட் ஷாஹிதா. அந்த பார்ட்டிசிபென்ட், ஸோ உங்களுக்குமே ஒரு குட் நியூஸ் இருக்கு. யாரெல்லாம் வந்து 70 டேஸும் தொடர்ந்து அட்டன் பண்றீங்களோ ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. ஸோ அதை எப்படி உறுதிப்படுத்துறதுங்கிறத உங்களுக்கு நம்ம பார்ட்டிசிபென்ட் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அதுல நம்ம அதை போடுறோம். ஸோ அதே மாதிரி 70 டேஸ் அட்டன் பண்றவங்களுக்கு அஃப்கோர்ஸ் ட்ரைனர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் இருக்கு. 70 டேஸ் அட்டன் பண்ணக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸுக்குமே சர்டிஃபிகேட் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சீரீஸ்ல நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. இது மட்டும் இல்லாம நிறைய கிஃப்ட்டும் இருக்கு. சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பார்ட்டிசிபென்ட் குரூப்ல இப்போ ஷேர் பண்ணுவோம். என்ன கிஃப்ட்னு இப்போ சொல்லிட்டு எப்படி ரிசர்வ் சார்? கிஃப்ட்டுங்கிறது சர்ப்ரைஸால இருக்கணும். என்னன்னு சொல்லிட்டோம்னா அது சர்ப்ரைஸ் எல்லாம் போயிடும்ல. முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம். ரைட், விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். எஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாப்பி ஈவினிங் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எனக்கு இந்த பிளாட்ஃபார்மை கொடுத்ததுக்கு என்ஐபிஆர் டீம், டாக்டர் ஹுசைன் பாஷா சார் அண்ட் எல்லாம் உள்ள இறைவனை ஃபர்ஸ்ட் நான் நடந்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்னோட டாபிக் பார்த்தோன்னா உங்க எல்லாருக்கும் என்ன தோணுச்சு? As you all know, a small intro about me. I am Shahida Feroz, NLP Supreme Master, World Record Trainer and a Career Analyst. And இன்னைக்கு நான் வந்து இன்னும் half an hourக்கு உங்களை எங்கேஜ்டாக ஒரு ட்ரெயினராக வந்திருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாரும் இப்போ எனக்கு வந்து சாட் பாக்ஸில் எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது இன்ட்ராக்டிவாக கொண்டு போகலாம். அண்ட் என்னோட டாபிக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டாப்பிக்கை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் வந்த விஷயங்கள் வந்து நீங்கள் சாட் பாக்ஸில் போடலாம். ஓகே, ஸோ என்னோட டாபிக் வந்து இன்னைக்கு சூப்பர் 70யோட ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ட்ரைனர். அண்ட் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் டு மை மென்டர் டாக்டர் ஹுசைன் பாஷா சார். எங்களை இவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணி அண்ட் எங்களுக்கே ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்து இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். வி ஆர் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ. அண்ட் எப்போவுமே வந்து உங்கள் பேரை நாங்கள் வந்து காப்பாற்றுவோம் சார், கண்டிப்பாக. ஸோ மைண்ட் ஸ்விட்ச். ஸோ மைண்ட் ஸ்விட்ச் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து சாட் பாக்ஸில் போடுங்க. ஜஸ்ட் நான் வந்து
பார்த்துக்கிறேன். ஓகே. Stimulate mind, good approach. Good evening all friends. Okay. Stimulate mind. So yes. So நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து இப்போ பார்க்குறோம். இப்போ நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. திடீர்னு வந்து உங்க குழந்தைங்க வந்து உங்கள வந்து இன்டராக்ட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க குழந்தைங்க இன்டராக்ட் பண்ணாங்கன்னா, ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு கோவம் வரும் இல்லையா? என்ன இந்த விஷயம் செய்ய விட மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன கோபம் வரும். ஸோ ஏன் அந்த கோபம் உங்களுக்கு வருது அந்த இடத்துல? பரவால்ல அவங்க சின்ன குழந்தைங்க தானே அப்படின்னு நம்ம மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குதுல்ல. எனக்கு வந்து என்னுடைய விஷயங்கள் தான் முக்கியம் அப்படின்னு வந்து நம்மளோட மனசு வந்து சொல்லுதுல்ல. என்ன வந்து இந்த விஷயம் செய்ய விட மாட்றாங்க. ஸோ நம்ம வந்து டக்குன்னு அந்த இடத்துல பசங்க கிட்ட ரியாக்ஷன் பசங்க கிட்டயோ யார்கிட்டயோ நம்ம வீட்ல யார் வேணாலும் நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிடுறோம் அதுக்கு. அந்த ரியாக்ஷனை கொஞ்சம் நம்ம வந்து ரீடிஃபைன் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு வந்து பொறுமையா இருந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி குடுக்குறதுன்றத பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ இந்த பிஸியான ஒரு ஓட்டம் நிறைந்த இந்த லைஃப்ல நம்ம வந்து பார்க்க போற விஷயம், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ போயிடலாமா நம்ம செஷனுக்குள்ள இன்னைக்கு? எல்லாருக்கும் ஈகரா இருக்கீங்க அப்படின்னா ஈன்னு டைப் பண்ணுங்க. ஓகே. ஓகே. தேங்க் யூ சோ மச். உங்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ ஆல். ஸோ டுடே இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது, நம்ம செஷன்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஒரு சாய்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி நம்ம வந்து நம்மள யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கனாலோ, நம்ம ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம்னாலோ, அந்த இடத்துல நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பிரெயினுக்கு நம்ம வந்து உணர்த்த போறோம். ஸோ அத வந்து பெருசா ஒரு ஃபார்முலா அந்த மாரிலாம் வைக்காம, என்ன நடக்குது நம்ம பிரெயின்குள்ள அண்ட் வாட் ஆர் வி கோயிங் டு டூ வித் தட்? அத வந்து நம்ம எப்படி வந்து அந்த ரியாக்ஷன்ஸ வந்து நம்ம எப்படி வந்து பிராக்டிகல் டூல்ஸ் நம்ம நார்மலா செய்வோம் ஒரு சில விஷயங்கள். ஓகேவா? தியானம் அந்த மாதிரி ஒரு நார்மலான விஷயங்கள் மூலமா நம்ம வந்து அத வந்து சரி பண்ண போறோம். ஓகேயா? ஸோ இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் என்னன்னா, நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. இம்பார்ட்டன்ட்டா ஓகேவா? ரொம்ப முக்கியமா போயிட்டு இருக்கீங்க. டைம் வந்து ரொம்ப உங்களுக்கு அப்படியே ப்ரெஷியஸா அப்ப தெரியுது. அப்போ வந்து உங்கள வந்து ஒரு ஆள் வந்து டிராஃபிக்ல நிப்பாட்டிட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு சம்மந்தமே இல்லாம உங்கள ஒரு ஆள் டிராஃபிக்ல நிப்பாட்டுறாங்க. உங்களுக்கு டைம் ஆகுது. 10 மினிட்ஸ்ல போலன்னா, தல போற காரியம். அப்படின்ற மாரி இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்றத ஆப்ஷன்ஸ வந்து நீங்க குடுக்கலாம். ஆப்ஷன் ஏ, பி அண்ட் சி 3ல எது வந்து பண்ணுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆக்சுவலி இங்க 3 ஆப்ஷன் குடுத்துருக்கேன். அந்த ஆப்ஷன்லருந்து நீங்க ஒண்ணு செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸ்மைல் அண்ட் லெட் கோ ஃபர்சானா. ஓகே, ஓகே. ஸோ ஸ்டே சைலன்ட் பட் பாயில் இன்சைட். நம்ம வந்து அமைதியா இருப்போம். ஒருவேளை நம்மளோட அத்தாரிட்டிய காட்டக்கூடிய ஆட்கள், அதாவது சாமானிய மக்களா இருந்தா நம்ம வந்து கத்துவோம், ஏதாவது பண்ணுவோம். அதுவே ஒரு போலீஸ்காரங்களா இருந்தா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? சைலன்ட்டா இருப்போம். உள்ள வந்து பாயில் பண்ணிட்டு இருப்போம். ஸோ எமோஷனலி இன்டெலிஜென்ட்டா இருக்கிற பெர்சனால மட்டும் தான் எமோஷனலி இன்டெலிஜென்ட்னா தன்னுடைய உணர்வுகள கட்டுப்படுத்தக்கூடியவங்க. அவங்களால மட்டும் தான் அந்த இடத்துல ஸ்மைல் பண்ணிட்டு, சரி பரவால்ல. இன்னைக்கு லேசா வந்து போனா போனா பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆனா பரவால்ல. இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன எப்படி வேற மாதிரி எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து யோசிப்பாங்க. ஓகேவா? பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து செய்ற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஒண்ணு கத்துவாங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஆர் பி. ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாரி விஷயங்கள்ல இருந்து நம்ம எப்படி வெளிய வரது? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ரியாக்ஷன் இஸ் ஆட்டோமேட்டிக். டக்குன்னு அந்த இடத்துல நமக்கு ஒரு ரியாக்ஷன் வந்துருதுல்ல, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது வந்துரும். அந்த நேரத்துல நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் குடுக்குறதுக்கு நான் இன்னைக்கு உங்கள ட்ரெயின் பண்ண போறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நமக்கு நடக்க போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ஷன்னா என்ன? ரெஸ்பான்ஸ்னா என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நீங்க உங்க கையில வந்து இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க கையில வந்து ஒரு அ கிளாஸ் ஃபுல்லா தண்ணி வச்சிருக்கீங்க. அந்த தண்ணி வந்து வச்சுட்டு நீங்க நின்னுட்டு ஃபுல்லா இருக்கு. தண்ணி ஃபுல்லா இருக்கு. நீங்க வச்சிருக்கீங்க. யாரோ ஒருத்தர் வராங்க. உங்கள லேசா தள்ளிடுறாங்க. உங்க குழந்தைங்களோ, இல்ல யாரோ ஒருத்தர் வந்து லேசா தள்ளிடுறாங்க. அந்த வாட்டர் வந்து ஸ்பில் ஆயிடுச்சு. கீழ கொட்டிடுச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? கோவம் வரும். ஸோ, ஏன் அது வந்து நம்ம வந்து நினைக்க மாட்டிக்கிறோம். நான் ஏன் ஃபுல்லா எடுத்துட்டு வரணும்? 1/2 கிளாஸ் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் அத ஃபுல்லா இப்படி கொட்டுற மாதிரி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே இல்ல எப்பவுமே. ஸோ, நம்ம மைண்ட அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம டியூன் பண்ண போறோம். ஸோ, அதுதான் இங்க நம்ம செய்ய போற விஷயம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ஷன்னா என்ன? ரெஸ்பான்ஸ்னா என்ன? ரியாக்ஷன் வந்து எமோஷனலா நம்மள வந்து சார்ஜ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? அந்த கோவம் வர நேரத்துல வந்து நமக்கு வந்து ஆங்கர் ஆர் என்ன
அந்த அழுகையோ ஆங்கரோ என்ன வந்தாலும் சரி, நமக்கு அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப எமோஷ்னலி ஒன்று டவுனாக இருப்போம், இல்லை எமோஷ்னலி ரொம்ப பீக்கில் இருப்போம். ஓகேவா? ரொம்ப வந்து ஒன்று நமக்கு அழுக வரும், இல்லாட்டி கோபம் வரும், இல்லாட்டி ரொம்ப ஒரு வெறுமைத்தன்மை மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப வேகமாக செயல்படுவோம். ஒரு விஷயம் அப்போ எனக்கு இப்போ டக்குன்னு நினைக்கணும், நடக்கணும், டக்குன்னு உடனே உடனே என்ன பண்ணலாம், உடனே என்ன பண்ணலாம், உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தை வந்து எப்படி பண்றது, கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாம நம்ம வந்து வார்த்தைகளால அதை வெளியே விடுவோம். அதுவே வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் அப்படின்னு அந்த இடத்துல எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, நான் வந்து தாட்ஃபுல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பொறுமையா இருக்கேன், ஸோ 2 நிமிஷம் கண்ண மூடி அமைதியா இருப்பேன் அப்படின்ற அந்த ஒரு இதை நம்ம வந்து வாழ்க்கைக்கு கொண்டு வந்தோம்னா, அந்த ஒரு தன்மையை நமக்குள்ள கொண்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எங்கெல்லாம் நடக்கும்னா பேரண்டிங்ல அண்ட் எல்லாருக்குமே நடக்கும். மோஸ்ட் டே டு டே லைஃப்ல பேரண்டிங்ல நடக்கும், அப்புறம் ஒர்க் ஸ்பேஸ்ல நடக்கும் எல்லாருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு அதை வந்து எப்படி இது பண்றதுன்னு தான் நம்ம பார்ப்போம், அதை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு தான் பார்ப்போம். ஸோ என்ன நடக்குது உங்க பிரெயின்ல, வாட் ஹேப்பன்ஸ் இன் யுவர் பிரெயின், என்ன நடக்குது உங்க பிரெயின்ல? கரெக்டா உங்களுக்கு ஒருத்தர் வந்து உங்களை டென்ஷன் பண்றாங்க அப்படின்னா உங்க அமிக்டலா ஹைஜாக் ஆக்கப்பட்டுருது. ஓகேவா? அமிக்டலா ஹைஜாக் ஆக்கி எமோஷனா உங்க எமோஷன்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிடுது. யோசிக்கிற தன்மையை வந்து அது கம்மி பண்ணிடும். ஓகேவா? நீங்க யோசிக்க மாட்டீங்க அந்த இடத்துல. நீங்க யோசிக்காததுனால என்ன ஆகும், நம்ம ஏதாவது வார்த்தை விட்டுருப்போம், அவங்க மனசை அது காயப்படுத்திடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வார்த்தை விட்டு அவங்க மனசு காயப்படுத்தினதுக்கு அப்புறமா நம்ம எவ்வளவுதான் யோசிச்சு பார்த்தாலும், நானா அப்படி பேசினேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறது உண்டுல்ல. ஸோ யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருக்கா பேரண்டிங்லயோ? அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை நினைச்சு ரிக்ரெட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி நடந்திருக்கா யாருக்காவது லைஃப்ல? நம்ம அதுக்கப்புறமா ரிக்ரெட் பண்ணுவோம். நான் இப்படியா பேசிட்டேன், இப்படி நடந்துக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட ஒரு கிளையண்ட் சொன்னது ரியல் லைஃப் ஹிஸ்டரி என்னன்னா, ஒரு கிளையண்ட் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து கோபத்துல என்னோட மனைவியுடைய தலையில அடிச்சுட்டேன். தலையில அடிச்சதுனால அவங்களுக்கு வந்து சுயநினைவு போயிடுச்சு. அதாவது சுயநினைவு போய் அவங்களுக்கு மறந்தே போயிட்டாங்க. என்னைய லைஃப்ல எனக்கு அவங்களுக்கு வந்து என்னை அடையாளமே தெரியாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு நான் வந்து என்னோட கோபம் வந்து அந்த அவ்வளோ மோசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த அமிக்டலா ஹைஜாக்னால என்ன நடக்குதுன்றத இந்த மாதிரி டே டு டே லைஃப்ல நம்மகிட்ட கிளைண்ட்ஸ் வரும்போது அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, இது எவ்வளோ ஒரு ஒரு நிமிஷத்துல அந்த ரியாக்ஷனை நம்ம வந்து டக்குன்னு நம்ம கை மூலமாவோ இல்ல வாய் வார்த்தை மூலமாவோ ஏதோ ஒரு பொருளை தூக்கி எறிகிறதா இருந்தாலும், நமக்கு நிறைய நியூஸ் டெய்லி பார்க்குறோம். டக்குன்னு கத்தி எடுத்து குத்திட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கத்தி எடுத்து குத்திட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் எதனால நடக்குது? அந்த கோபம், அந்த ரியாக்ஷனை இன்ஸ்டன்ட்டா நம்ம குடுக்கறதுனால தான் நடக்குது. அதுவே அந்த கொஞ்ச நேரத்தை நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி, எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு அப்படின்னு ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் நம்ம பிரெயின்ல இருக்கிற ஒரு பகுதி தான் அமிக்டலா. இங்க இருக்கும் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் நம்மளுடைய கான்ஷியஸா டிசிஷன் எடுக்க உதவுற ஒரு பார்ட். அந்த பார்ட்டை நம்ம ஆக்டிவேட் பண்ண ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அமைதியா கண்ணை மூடி நீங்க ஒரு 2 மினிட்ஸ் பொறுமையா இருந்தாலே போதும். அந்த இடத்துல என்ன சொல்றது, இதை சிம்பிளா வந்து நிறைய இதுல சொல்லுவாங்க. இப்படி காமெடியா சொல்லுவாங்க. கண்ண மூடி வந்து கூல் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலேயே அது வந்து காமெடிக்கு சொல்லப்பட்டது கிடையாது. நிஜமாலேயே நம்ம அதை செஞ்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஒரு 2 பிரீத் பண்ணோம்னாவே நமக்கு வந்து அது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம பிரெயின்க்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம அந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா, வி அக்சஸ் தி ஸ்டேட் ஆஃப் ஆங்கர். ஓகேவா? அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஒரு டஃப்பான சிச்சுவேஷனை ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. அந்த சிச்சுவேஷனை உங்க மைண்டுக்கு கொண்டு வாங்க. ஓகேவா? அந்த சிச்சுவேஷனை இதை வந்து நம்ம லாஸ்ட்ல பண்ணுவோம். அந்த சிச்சுவேஷனை உங்க மைண்டுக்கு கொண்டு வந்து அதை ஆங்கரிங் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அதை ஆங்கரிங் பண்ணி வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன நடக்கும்னா, நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது டக்குன்னு அந்த ஆங்கரிங் ஆன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஆங்கரிங்னா நம்ம இந்த 2 விரலையும் இப்படி பிடிச்சி அந்த சம்பவத்தை இந்த இடத்துல வந்து நம்ம
தேக்கி வச்சுக்கிறது. ஓகேவா? ஸோ அதை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுமோ அடுத்தடுத்து வந்து நம்ம யோசிக்கிறதா இருக்கட்டும், நம்ம கான்ஷியஸாக டெசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், அடுத்த வேலைகளை அதுவே பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ நான் அந்த சுச்சுவேஷனில் இப்படி அந்த சம்பவத்தை டக்குன்னு நமக்கு ஞாபகப்படுத்திட்டனாலே ஓகே நான் அந்த சுச்சுவேஷனில் இப்படி ஹேண்டில் பண்ண. ஸோ நான் இப்போ இந்த சுச்சுவேஷனில் நான் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரி ஹேண்டில் பண்ணணும், கொஞ்சம் கூலாக அப்போ என்ன பண்ணேன் கூலாக இருந்தேன், இப்பவும் அதே மாதிரி நான் கூலாக இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து யோசிப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா நம்ம கான்சியஸாக டிசிஷன் எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், அதாவது கோபத்தினால நிறைய பேர் வந்து இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கோபம் வந்துடுது, ஒரு ஈகோ அதெல்லாம் வந்து தவிர்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து தவறான முடிவை வந்து ஒரு எமோஷன் வச்சு எடுத்துட்டு அப்புறமா வந்து அதுக்கு ரிக்ரெட் பண்ணுவாங்க எல்லாரும். அப்புறமா வந்து அது ஐயோ நான் அப்போ அந்த தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரீசெண்டாக வந்து ஒரு கிளைண்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, நான் வந்து இப்போ ஃபீல் பண்ணுறேன் நான் ஏன் அப்போ டைவர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு. எனக்கு இப்போ வந்து அது பெரிய பிரச்சனையாக தெரியல. அப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு சில வார்த்தைகள் நானும் தான் விட்டுருக்கேன், ஆனால் அவங்க செஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து நான் மறந்துட்டேன். கிரேட்ஃபுல்னஸ் எனக்கு வந்து நிறைய செஞ்சாங்க, ஆனால் இப்போ வந்து நான் அதுக்கு ரிக்ரெட் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு. கோபத்திலையும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப எமோஷனலி டவுனாக இருக்கும் போதும் சரி, முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு இந்த இந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு ஒரு இத காரணமா அமையும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே நெக்ஸ்ட் வருது. அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சயின்டிஃபிக் ஃபேக்ட் என்னன்னா, ஜஸ்ட் 6 செகண்ட் போதும். நீங்க வந்து உங்க ரியாக்ஷன் டு ரெஸ்பான்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு வெறும் 6 செகண்ட் போதும். நீங்க வந்து 6 செகண்ட் நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா, ஆனா நம்ம மைண்ட் வந்து ஒரு இந்த கண் இமைக்கிற நேரத்துல ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து அந்த விஷயங்களை வந்து நம்மளை செய்ய வச்சிருது. டக்குன்னு அந்த பிரெயின் வந்து அமிக்டலாவை ஹைஜாக் பண்ணிடுது, நம்மளை யோசிக்க விடாம பண்ணிடுது. எல்லா விஷயங்களையும் வந்து அது பண்ணி அதோடைய இஷ்டத்துக்கு பண்ண வச்சிருது. நம்ம வந்து எமோஷ்னலா வந்து ரொம்ப டவுன் ஆயிடுறோம். எமோஷ்னலா என்ன என்ன இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோபம் நமக்குள்ள வந்துடுது. ஸோ அந்த ஆங்கரோ இல்ல அந்த அந்த ஆதங்கமோ நமக்கு வராம நம்ம அதை வந்து எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கறத தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ த 5 செகண்ட் ரெஸ்பான்ஸ் டெக்னிக். ஓகேவா? ரெஸ்பான்ஸ் ரூல். ஸோ 5 செகண்ட்ல நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஸோ யாருக்காவது இதுக்கு தெரியுமா 5 செகண்ட் ரெஸ்பாண்ட் ரூல்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு கோபம் வந்தா? 5 செகண்ட் ரெஸ்பாண்ட் ரூல் யாருக்காவது ஐடியா இருக்கா? நோ. ஓகே. ஸோ த 5 செகண்ட் ரெஸ்பாண்ட் ரூல் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. நீங்கள் நான் ஃபினிஷ் பண்ணும்போது நீங்கள் சொல்வீங்க இதெல்லாம் எங்களுக்கே தெரியுமே அப்படின்பீங்க. ஆனால் பட் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஓகேவா? ப்ராக்டிக்கலாக நம்ம செய்கிறதுக்கு மறந்து தான் போயிடுறோம். நமக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஆல்ரெடி டே டு டே லைஃப்ல நம்ம படிக்கிற சப்ஜெக்ட்ஸாகவே மேபி இருக்கலாம் இது. ஆனால் நம்ம வந்து இதை மறந்துடுறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு நிமிஷம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப். நீங்க வந்து உங்களுக்கு என்ன ட்ரிகர் ஆகுது அந்த இடத்துல அப்படிங்கிறத ட்ரிகரை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. 2வது பிரீத் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். என்ன ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிறத டக்குன்னு யோசிக்கணும். ஸோ நான் ஏன் இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஏன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை கொண்டு வாங்க உங்க மனசுக்குள்ள. 2வது பிரீத் பண்ணுங்க. டீப் பிரீத் பண்ணுங்க. ஒரு 2 டைம்ஸ் டீப் பிரீத் பண்ணுங்க. 3வது நேம் பண்ணுங்க உங்க எமோஷன். ஸோ நான் இப்போ எப்படி இருக்கேன், நான் இப்போ கோவமா இருக்கேனா, சோகமா இருக்கேனா, என்ன எமோஷன் இருக்கு எனக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஸோ அந்த எமோஷன் அந்த எமோஷனை நேம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் நம்ம கோவமா இருக்கோம், சோகமா இருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம முடிவெடுக்க கூடாது அப்படின்னு நம்ம மனசுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நம்ம அப்ப உஷாராயிடுவோம். ஓகேவா? நம்ம வந்து டக்குன்னு நம்மளுடைய ரியாக்ஷனை வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ ஒரு 2 நிமிஷம் ஒரு 2 செகண்ட் 5 செகண்ட்ஸ்ல இதை செஞ்சிடலாம். 2 செகண்ட்ஸ் டைம் கொடுங்க உங்க எமோஷனை நேம் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் சூஸ் யுவர் ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு நீங்க இந்த இடத்துல கோபப்படலாம், இல்லாட்டி கோபப்படாம அந்த இடத்த சூப்பரா ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 2 சாய்ஸ் இருக்கு. ஸோ நம்மள ஒருத்தர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு அந்த பிஸியான சுச்சுவேஷன்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரொம்ப அவசரமா போற நேரத்தை ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம். ஓகேவா? பொறுமையா இருந்து சொல்லலாம். அவசரமா போயிட்டு இருக்கேன் சார், நான் வந்து எனக்கு உங்களோட சுச்சுவேஷனை ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவங்க கிட்ட சண்டை போட்டீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகும். சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா 2 மினிட்ஸ் ஆகும். ஒரு பாசமா பேசிட்டு
யோசிச்சுட்டு அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறது தெரிஞ்சு நீங்க அவங்களுக்கு செஞ்சுட்டீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா போயிடலாம் அந்த இடத்துல விட்டு. ஸோ அதே விட்டுட்டு நம்ம அவங்க கூட என்ன எப்படி நிப்பாட்ட போச்சுன்னா அவன் நான் இவன் நான் வந்து இவங்களுக்கு கால் பண்றேன் அவங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு நம்ம ஏதாவது செஞ்சோம்னா அந்த இடத்துல நமக்கு நடக்க போறது என்ன, எக்ஸ்ட்ராவா 15 மினிட்ஸ் லேட் ஆக போகுது. ஒரு 5 நிமிஷம் லேட் ஆக போறது 15 மினிட்ஸ் லேட் ஆகணுமா? ஸோ அந்த ரெஸ்பான்ஸை எப்படி நம்ம சூஸ் பண்றதுங்கிறத இந்த மாதிரி இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆக்ட் பண்ணுங்க. சூஸ் பண்ணுங்க. ரெஸ்பான்ஸ் எப்படி நம்ம சூஸ் பண்றது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. யோசிச்சுட்டு மைண்ட்ஃபுல்லா ஆக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா நம்ம டெய்லி காலையில எந்திரிச்சு கிளம்பும்போது என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயங்களால நமக்கு லேட் ஆகும். ஸோ அந்த லேட் ஆகுறதுனால நம்ம டெய்லி நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்குற விஷயம் தான். ஸோ இப்போ எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சது தானே? இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தானே? இது எல்லாமே தெரிஞ்சது தானே எல்லாருக்கும்? ஒரு சில பேர் இருப்பீங்க தெரியாது. ஆனா தெரிஞ்சது. ஆனா நான் முதல்ல கேட்கும்போது நீங்க தானே நோ சொன்னீங்க. 5 செகண்ட் ரெஸ்பான்ஸ் ரூல் தெரியலன்னு சொன்னீங்க. இப்ப எல்லாருக்குமே யா யூ நோ. ஸோ நமக்கு சில விஷயங்கள் சில நேரம் தெரியும். ஆனா அது வந்து என்ன சொல்றது? இப்ப நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தையே ஸோ ஆமால்ல, இது நமக்கு தெரியும்ல அப்படின்னு நான் உங்க மைண்ட வந்து இப்போ ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ ஆக்டிவேட்டர் மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ டெய்லி வந்து 9:15 to 9:45 இனிமே உங்களுடைய மைண்ட ஆக்டிவேட் பண்றதுக்காண்டி தான் இந்த சூப்பர் 70 நடக்க போகுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களாவே மேபி இருக்கலாம். இல்ல தெரியாத புது விஷயங்களாவும் இருக்கலாம். பட் அத வந்து நீங்க ஏற்கக்கூடிய விதத்திலயும் ரொம்ப சூப்பராவும் இனிமே எல்லாருமே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்க திங்க் பண்ணுங்க. ரீசென்ட்டா ஒரு சிச்சுவேஷன நீங்க ரொம்ப மோசமா ரியாக்ட் பண்ணி, அது ரொம்ப அ உங்கள ரொம்ப வந்து இது பண்ண ஒரு விஷயம். அதுல இந்த அபவ் 5 ஸ்டெப்ஸ எப்படி நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம்? அந்த விஷயம் வந்து ரொம்ப இப்படி சொதப்பும்ன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் மென்டலா ரொம்ப மோசமாயிட்டேன் அந்த இடத்துல. அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் ரீசெண்டா நடந்துச்சா? அப்படிங்கிறத யோசிச்சு, அதுக்கு இந்த ஸ்டெப்ஸ யூஸ் பண்ணியிருந்தா, ஒரு வேளை நல்லா இருக்குமா? அப்படின்னு. எஸ். அண்டர் த ஹெட்டிங் தெரியாது. ஓகே. அண்டர் த ஹெட்டிங் தெரியாது. ஓகே, ஓகே. ஸோ அது என்னன்றத நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். ஸோ இனிமே வந்து நீங்க உங்களுடைய அ ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா இத பத்தி நெனச்சு பார்ப்பீங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும். ஸோ இந்த 5 செகண்ட் ரூல்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரூல வந்து நம்ம எப்பவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத நீங்க வந்து யோசிக்கிறீங்களா? எஸ். ஓகே. அக்ரி. யாஹ்! கண்டிப்பா நீங்க வந்து இத ட்ரை பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா, NLP ரீஃப்ரேமிங். ஸோ அ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இது என்னன்னா, பேரண்டிங். வென் யூ உங்க சைல்ட் வந்து ஒரு டான்ட்ரம் த்ரோ பண்ணும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் வொர்க் ஸ்பேஸ்லயும் பேரண்டிங் உங்க சைல்ட் வந்து ரொம்ப அவசரமா நம்ம எங்கேயாவது போயிட்டுருக்கும்போது, பசங்க வந்து இந்த ட்ரெஸ் போட மாட்டாங்க. இல்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப நமக்கு வந்து அந்த கோபம் வரும். டக்குனு ஒரு அடிய போட்டு கூட்டு போலாம் அப்படின்னு தான் தோணுமே தவிர்த்து, அவங்க கிட்ட ஒரு 2 அவங்க அடிய போட்டோம்னா அவங்க அழுதுட்டே இருப்பாங்க. நமக்கு தான் இன்னும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜாஸ்தியா ஆகும். அதே இடத்துல அவங்க கிட்ட இல்லம்மா நம்ம இந்த மாரி அர்ஜென்ட்டா போறோம். நம்ம அங்க போய் ஹேப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அவங்க கிட்ட அந்த பாசிட்டிவ் கான்சிக்வென்ஸஸ நம்ம சொல்லவே மாட்டோம். ஸோ அந்த மாரி இடத்துல நீங்க வந்து ரீஃப்ரேம் பண்ணுங்க. அந்த சிச்சுவேஷன ஸோ நீங்க வந்து அ உங்க சைல்டோ இல்ல வந்து உங்க அ கொலீக் இல்ல நீங்க வந்து ஒரு இதுக்கு உங்களோட வொர்க் ஸ்பேஸ்ல வந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பதிலா உங்களுடைய கிரெடிட்ஸ் நீங்க வாங்க வேண்டிய கிரெடிட்ட உங்க கொலீக் வாங்கிட்டாரு. அந்த மாரி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு அப்படி இருக்கும்ல. ரொம்ப கோவம் வர நேரத்துல, அப்ப அந்த சிச்சுவேஷன எப்படி ரீஃப்ரேம் பண்ணலாம் பாசிட்டிவா அப்படின்னு. ஸோ பேரண்டிங்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பசங்க கிட்ட சைல்ட் டான்ட்ரம் த்ரோ பண்ணும்போது, அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுடைய விஷயங்கள வந்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அவங்களுக்கு வந்து தேவைப்படுறது ப்ளே தான் அப்படின்னா, நம்ம வந்து இப்ப இம்மீடியட்டா நம்ம இப்ப வெளிய போயிட்டுருக்கோம். எங்க போறோம்னா, நம்ம இந்த மாரி பார்க்குக்கு தான் போறோம். நீ அடம் புடிச்சன்னா, பார்க்ல டைம் க்ளோஸ் பண்ணிருவாங்க. அந்த மாரி சொல்லி அவங்கள வந்து இது பண்ணலாம். அதே சமயத்துல இங்க வந்து இந்த கொலீக் நான் இந்த வாட்டி என்னுடைய கிரெடிட் வந்து அந்த கொலீக் அந்த ஆளுக்கு போயிடுச்சு. ஆனா என்னுடைய திறமை எனக்கு தெரியும் இல்லையா? நெக்ஸ்ட் டைம் என்னுடைய திறமை வந்து கண்டிப்பா வெளிய வரும். அதுக்கு வந்து கடவுள் எனக்கு குடுப்பாரு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சிச்சுவேஷன பாசிட்டிவா ரீஃப்ரேம் பண்ணிக்கிறோம். இதுதான் NLPல ரீஃப்ரேமிங்ன்னு நாங்க சொல்லுவோம். ஸோ அந்த ரீஃப்ரேம் பண்றதுனால என்ன நடக்கும்னா, நீங்க டே டு டே லைஃப்லயே வந்து உங்களுடைய இப்போ என்ன சொல்றது? என்ன வந்து மாமியார் திட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க மாமியார் திட்டிட்டாங்க. ஏன் திட்டினாங்க?
சரியா? அதையும் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த விஷயத்த சரியா அவங்க சரியா செய்யலன்னு திட்டினாங்க. ஸோ நீங்க சரியா செஞ்சாலும் திட்டுறாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நான் வந்து என் வேலைகள சரியா தான் செய்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ரீஃப்ரேம் பண்ணி எழுதிக்கிட்டே வரலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவா நான் சரியா தான் செய்றேன். அவங்க பார்வைக்கு அது தப்பா தெரியுது. அப்படின்ற மாதிரி நீங்க அந்த சிச்சுவேஷன ரீஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ அது வந்து அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த சிச்சுவேஷனோ, அந்த நபரோ சேஞ்ச் ஆகாம இருக்கலாம். பட் உங்களுக்கு உங்களுடைய மைண்ட் வந்து பாசிட்டிவா ரீஃப்ரேம் ஆயிடும். பாசிட்டிவா மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த 70 டேஸுமே உங்கள வந்து பாசிட்டிவிட்டியோட கூட்டிட்டு போறதுக்கு தான் நம்ம ட்ரெய்னர்ஸ் வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பா எல்லாருமே இத என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய எமோஷன் இல்ல. ஐ அம் நாட் மை எமோஷன்ஸ். எல்லாரும் உங்க ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இத சொல்லுங்க. எல்லாரும் உங்க ஐஸ க்ளோஸ் பண்ணி ஒரு டீப் பிரீத் ஒரு 2 டீப் பிரீத் எடுத்துட்டு, ஐ அம் நாட் மை எமோஷன்ஸ். ஐ அப்சர்வ் தெம். ஐ சூஸ் மை ரெஸ்பான்ஸ். இத ஒரு 5 டைம்ஸ் சொல்லலாம். ஓகேவா? நான் என்னுடைய உணர்வுகள் கிடையாது. நான் அதை அ முழுமையாக உணர்கிறேன். நான் அத அப்சர்வ் பண்றேன். அது என்ன செய்யுதுன்றத பார்க்குறேன். நான் என்னுடைய ரெஸ்பான்ஸ சூஸ் பண்றேன். ஓகேவா? நான் என்னுடைய ரெஸ்பான்ஸ சூஸ் பண்றேன். நான் என்னுடைய எமோஷன்ஸ் கிடையாது. என் எமோஷன் நான் வந்து ஒரு நாள் ஹேப்பியா இருந்தேன்னா, அடுத்த நாள் சேடா இருக்கேனா, ஒரு நாள் சேடா இருந்தேன்னா, அடுத்த நாள் ஹேப்பியா இருப்பேன். பட் அது ஏன்? எதனால? நான் தான் சூஸ் பண்ணணும். என்னோட எமோஷன்ஸ சூஸ் பண்ண விட மாட்டேன். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்க இந்த அஃபர்மேஷன டெய்லி சொல்லிட்டு வரலாம். ஐ அம் நாட் மை எமோஷன்ஸ். ஐ அப்சர்வ் தெம். ஐ சூஸ் மை ரெஸ்பான்ஸ். இது வந்து உங்களுக்கு அ நீங்க நல்லா டீப் பிரீத் எடுத்து இந்த ஒரு அஃபர்மேஷன சொல்லும்போது, அது உங்களுடைய ஆழ் மனசுல பதிய வாய்ப்புகள் இருக்கு. ஆழ் மனசுல அது பதிஞ்சு, கண்டிப்பா நீங்க வந்து அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆயி வெளிய வந்துரும். ஓகேவா? ஸோ ஃப்ரம் ரியாக்ஷன் டூ ரெஸ்பான்ஸ் நம்ம பார்த்த எல்லாத்தையும் ரீகால் பண்ணிடலாம். ஸோ எமோஷ்னலி சார்ஜ் ஆயிருப்போம், இம்பல்சிவா இருப்போம். நம்ம வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேட்க்கு போயிருவோம். ரியாக்ஷன்ல இருக்கும்போது. ஓகேவா? ரியாக்ட் பண்ணும்போது. ஸோ ரெஸ்பான்ஸ்ன்னு வரும்போது அவேரா இருப்போம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இப்படிதான் இருக்கணும்னு இன்டென்ஷனலா நம்ம ஒரு விஷயத்த செய்வோம். ஓகேவா? அன்கான்ஷியஸா இருக்கும்போது நம்ம என்ன செய்றோம்னே நமக்கு தெரியாது. ஆனா ரெஸ்பான்ஸ்ல இருக்கும்போது இன்டென்ஷனலா இருப்போம். ஸோ எப்பவுமே உங்களோட ரியாக்ஷன விட ரெஸ்பான்ஸ்க்கு வேல்யூ ஜாஸ்தி. ஸோ எப்பவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஒரு சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்க பிரெயின்ல என்ன ஆகுது? அமிக்டாலா ஹைஜாக் ஆகுது. ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து அத வந்து யோசிக்க விடாம அமிக்டாலா செய்யுது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபைட் டெக்னிக், 5 செகண்ட் ரெஸ்பான்ஸ் ரூல பார்த்தோம். ஸோ ஸ்டாப், பிரீத், நேம், சூஸ், ஆக்ட் மைண்ட்ஃபுல்லி. ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் 2 செகண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணுங்க. பிரீத் பண்ணுங்க. உங்களுடைய எமோஷன நேம் பண்ணுங்க. சூஸ் பண்ணுங்க. அண்ட் சூஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆக்ட் மைண்ட்ஃபுல்லி. ஓகேவா? ஸோ உங்க லைஃப்க்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ இப்போ நீங்க உங்களுடைய ஃபீட்பேக்ஸ எனக்கு குடுக்கலாம். தேங்க் யூ ஆல் ஃபார் ஸோ இன்னைக்கு செஷன்ல இருந்து நீங்க என்ன அப்ளை பண்ணுவீங்க உங்க லைஃப்ல? இந்த செஷன்ல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? அண்ட் ஒன் திங் யூ வில் அப்ளை ஃப்ரம் டுடேஸ் செஷன். இனிமே வேலை காலத்துல நான் இத அப்ளை பண்ணுவேன்னு நினைக்கிறதையும் நீங்க கண்டிப்பா சொல்லலாம். ஓகே? சொல்லலாம். அண்ட் ஆல்சோ யுவர் ஃபீட்பேக் மேட்டர்ஸ் a lot. தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். உங்களுடைய 9:15 to 9:45 சண்டே நைட் எல்லாரும் எங்களுக்காக இந்த டைம குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். அண்ட் கிரேட்ஃபுல் டு டாக்டர் ஹுசைன் பாஷா சார் அண்ட் ஆல்மைட்டி. அண்ட் இட் இஸ் வெரி மச் அ பிளெஷர் டு ஹோஸ்ட் ஃபர்ஸ்ட். அண்ட் நெறையா கேள்விகள் இருந்துச்சு. தேங்க் யூ ஸோ மச். ஐ வில் அப்சார்ப் மை எமோஷன்ஸ் அண்ட் ரெஸ்பாண்ட். தேங்க் யூ ஸோ மச். நாட் ரெஸ்பான்ஸ். ஓகே. நோ. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. ஸோ ஒரு 30 மினிட்ஸ்ல என்னால வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னு சொல்லி கண்டிப்பா செஞ்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்க லைஃப்ல டே டு டே லைஃப்ல வந்து அப்ளை பண்ணணும்னு நான் நம்புறேன். பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த செஷன்லேருந்து நீங்க டேக் பண்றது எல்லாத்தையுமே சொல்லலாம். ஃபீட்பேக் வந்து நீங்க இப்ப சொல்லலாம். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ.
Thank you all for your feedback and thank you all so much. Thank you so much. My sincere gratitude to Dr. Hussain Basha sir and NIPR team behind this. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு சூப்பரா கொண்டு போய் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போற எல்லாருக்கும் கிதர் நஸ்ரீன் அண்ட் நந்தினி மேம் அப்புறம் NIPR டீம் ஜான் வில்லியம் எல்லாருக்குமே. ஸோ கண்டிப்பா இன்னொரு அனதர் பவர் பேக் செஷன்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். ஓகே, ஸோ நீங்க இப்போ உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லலாம் எல்லாரும். Thank you. 5-second response I'm going to follow. So thank you. Thank you. Yes, so happy. A big thank you to our trainer for today's wonderful and insightful session. We truly appreciate your time, effort, and valuable knowledge you shared with us. Thank you so much, sister. Ms. Thank you. Shahida Feroz, thank you so much. Thank It was you. really an insightful session. Asina Banu raised hand. Okay. So unmute பண்ணலாமா? Yes. Asina Banu sister. Hand raised. Yeah, you can unmute sister. Hello. Asina Banu sister. Assalamu alaikum, sister. This is the Alaikum. second session I'm attending yours. Oh, thank It you. was really helpful and Thank you. meaningful. Even though we know what you have said, but Yeah. it has triggered us to remember these things Thank in critical moments. Yeah. Thank you. Thank you so much. Jazakallah khairan. Thank you so much, ma'am. Thank you. Truly an honor. Okay. So if anybody. Okay, thank you so much. Okay, நீங்க எல்லாரும் ஓகேனா வேற ஜெயசியா சித்திகா. ஓகே, அன்மியூட் பண்ணிக்கலாம் சிஸ்டர் நீங்க. ஓகே, சாரி. இப்போ அன்மியூட் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கம் சலாம். சொல்லுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். ஹானஸ்டா சொல்ல போனோம்னா எஸ்டர்டே கூட நான் இதனால கஷ்டப்பட்டேன். இந்த மைண்ட் ஸ்விட்ச் பண்ண முடியாததுனால ரியாக்ஷன் டு ரெஸ்பான்ஸ்னால இதையுமே நினைப்பேன் பேரண்டிங் அப்போ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா அதே மீறி வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறோம். ஸோ வந்து இன்ஷா அல்லாஹ் நான் இனிமேட்டு இந்த அமிக்டலா ஹைஜெக் விட மாட்டேன். ப்ரீ ஃப்ரண்டல் கான்டாக்ட்ஸை வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு சிஸ்டர். Thank you, thank you so much, sister. நீங்க உங்களோட வாயில இருந்து இந்த வார்த்தைகள் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much. இனிமேட்டு கான்சியஸா டிசிஷன் எடுத்தாலே அந்த 5 மினிட்ஸ் கொஞ்சம் நம்ம ஒரு கான்சியஸா டிசிஷன் எடுத்தாலே அந்த ஹோல் டே நம்ம சேவ் பண்ணலாம். நான் எப்பவுமே நினைப்பேன் இன்ஷால்லா. பட் அதுக்கேத்த மாதிரி இந்த டாபிக் வந்து இன்னைக்கு நீங்க பிரசன்ட் பண்ணதுனால ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹு ஹைர். Thank you, sister. Thank you. We are waiting Thank for you. more topics. May God bless you, sister. ஜஸாக்கல்லாஹு ஹைர். Thank you. Thank you, sister. So வேற யாரு? Okay.